ஒரு முக்கிய செய்தி கிடைத்திருக்கிறது. அது என்னவென்று பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நேரில் ஆஜராக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்கிட கேட்கலாம். கல்யாணம் இல்ல, நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். எப்படி? பாஸ் வாலா. பி தி பாஸ். கார்த்திகேயன் வணக்கம். கூடுதல் தகவல்கள். சீமான் நாளை நேரில் ஆஜராக வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். அதாவது திருச்சி சாரக டிஐஜி வருண்குமார் குறித்தும் அவருடைய குடும்பத்தினர் குறித்தும் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் சமூக வலைதளங்களில் அவதூறான கருத்துக்களை பதிவு செய்து வந்தனர். இது குறித்து வருண்குமார் கொடுத்த புகாரின் அடிப்படையில் திருச்சி தில்நகர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஆதரவாளர்கள் சிலர் கைது செய்யப்பட்டனர். அந்த புகாரின் அடிப்படையில் சீமான் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் சமூக வலைதளங்களில் அவதூறாக பேசியது தொடர்பாக விளக்கம் கேட்டு திருச்சி டிஐஜி வருண்குமார் சார்பில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வருண்குமார் சார்பில் வழக்கறிஞர் முரளிகிருஷ்ணன் என்பவர் திருச்சி குற்றவியல் நீதிமன்றம் 4 வழக்கு தொடுத்துள்ளார். இந்த வழக்கு விசாரணை 3 முறை நடைபெற்று உள்ளது. கடந்த முறை சீமான் நேரில் ஆஜராக வேண்டும் என நீதிபதி தெரிவித்திருந்தார். ஆனால் அவர் ஆஜராகவில்லை. இன்று 4வது முறையாக சீமான் நேரில் ஆஜராக வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் இன்று 4வது முறையாக வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. இந்நிலையில் டிஐஜி வருண்குமார் நேரில் ஆஜரானார். ஆனால் சீமான் நேரில் ஆஜராகவில்லை. இதன் காரணமாக நாளை சீமான் கண்டிப்பாக நேரில் ஆஜராக வேண்டும் என்று நீதிபதி விஜயா உத்தரவிட்டுள்ளார். தகவல்களுக்கு நன்றி கார்த்திகேயன்.